எனக்கு ஒரு பிள்ளையை நான் தரப்போறேன். அந்த பிள்ளையை குறித்து, அந்த பிள்ளையினுடைய பேர் யோவான், அந்த பிள்ளையை குறித்து எல்லாம் சொல்றேன். இப்போ அவருக்கு என்ன பண்ண போறது இல்ல, நான் கிழவனா இருக்கிறேன், எனக்கு எங்க நடக்கும்னு சொன்ன உடனே அடுத்த வார்த்தை என்ன வருதுன்னா, தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற அந்த வசனத்தை நீ விசுவாசியாதபடினால். நல்லா கவனிச்சுங்க, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள சகரியா போறார் அப்படின்னா அவருடைய குவாலிட்டி மாதிரி வேற யாருக்குமே குவாலிட்டி இருக்காது. நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தில் அதை வாசிக்க முடியும். இதோ தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகளை சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையனாய் இருப்பாய் என்றார். அப்போ ஆண்டவர் காத்திருக்கிற காலத்துல, கர்த்தர் அமைதியா இருக்கிற காலத்துல நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, உன் ஃபெய்த்தை மட்டும் நீ என்ன பண்ணாத, சத்தமா சொல்லுங்க, உன் விசுவாசத்தை நீ விட்டுறாத, உங்க நம்பிக்கை நீங்க விட்டுறாதீங்க. இந்த சகரியா அவ்வளோ ஸ்பிரிச்சுவல் மேன், இல்லைன்னா போயிருக்க முடியாது. அதுவும் ரெண்டாவது, தேவனுடைய ஆலயத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துல அவன் தாமதிக்கிறான் அப்படின்னு சொன்னா போயிட்டு 2 செகண்ட்ல திரும்பி வரணும், உடனே திரும்பி வரணும். ஆனா வரல, லேட் பண்றான் அப்படின்னு சொன்னா அத்தனை பேருக்கும் ஆச்சரியமா இருக்குது. என்ன நடந்துச்சு, என்ன நடந்துச்சு? ஒரு பரிசுத்தவானால அப்படி இருக்க முடியாது. அப்படி அந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறவன் அவ்வளோ பெரிய ஹோலி, அவ்வளோ பெரிய ஹோலி, எதுலையுமே குறை வைக்கல. சகரியா எதுலையுமே குறை வைக்கல. ஆனா ஒன்னே ஒண்ணுல மட்டும்தான் குறை வச்சாரு. என்ன குறை வச்சாருன்னா, அவருக்குள்ள என்ன இல்லை, ஃபெய்த் மட்டும் இல்லை. அந்த விஷயத்தை குறித்து ஃபெய்த் இல்லை. அந்த ஆண்டவர் இருக்கிறாருப்பா, ஆண்டவர் நடத்துறாருப்பா. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர், நீங்க காத்திருந்து சோர்ந்து போய், ஆண்டவரெல்லாம் நான் விட மாட்டேன் பாஸ்டர், எனக்கு தெரியும் ஆண்டவர் என் கூட இருக்கிறார், ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், ஆண்டவர் நான் விரும்புறேன், நான் பரிசுத்தமா வாழ்றேன், நான் சர்ச்சுக்கு வரேன், எல்லாம் பண்றேன், ஆனா அந்த காரியம் நடக்கும்ன்ற நம்பிக்கை நான் தூக்கி போட்டேன் அப்படின்னு யார் இருந்தாலும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல 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 இல்ல, உங்களை காத்திருக்க பண்ணுகிற காலத்துல உங்களுக்கு இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஃபெய்த், விசுவாசம். விசுவாசம், விசுவாசம். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன், நான் அறிவேன். எனக்கு நீங்க செய்வீங்க ஆண்டவரே, எனக்கு நீங்க செய்வீங்க ஆண்டவரே, நீங்க செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாதுன்னு எனக்கு தெரியும். நீங்க எனக்கு செய்வீங்க. காலங்கள் தாண்டினாலும் நாட்கள் மாறினாலும் நீர் எனக்கு சொன்னதை செய்யும் மழவும், நீர் என்னை கைவிடுகிற தேவன் அல்ல. நீர் என்னை குறித்து சொன்னது, என் பிள்ளைகளை குறித்து சொன்னது, என் சன்னதியை குறித்து சொன்னதை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நீ நிறைவேற்றுகிறதற்கு வல்லவர், நிறைவேற்றுகிறதற்கு வல்லவர்.